ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகி கிட்ஸ். வாங்க இன்றைக்கி கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நிறைய ஒரு 10 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த பேஸ்ட்டோட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகமும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு தாளிப்புக்கு வடகம் போட்டுக்கோங்க. வடகம் இல்லைன்னா கடுகு, வெந்தயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, கருவேப்பிலை பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. வந்த பிறகு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டு அவ்வளோதான். கருவேப்பிலை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கொதித்து சுண்டி வந்துட்டும் பாருங்கள். நல்லா இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.